நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கும் நாம் பிழைத்திருப்பது, உயிரோடு இருப்பது, பலத்தோடு இருப்பது, ஜீவிப்பது ஆண்டவர் நம்மே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கும் நாம் பிழைத்திருப்பது, உயிரோடு இருப்பது, பலத்தோடு இருப்பது, ஜீவிப்பது ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. ஆமேன். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை துதிப்பது பெரிய பாக்கியம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது பெரிய பாக்கியம். வேதம் சொல்லு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதே மேன்மையானது. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நாம் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அவருடைய பிரசன்னத்தாலே நம்மை மூடுகிறார், தம்முடைய மகிமையினாலே நம்மை மூடுவார். ஆமேன். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கும் போது, அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், சூழ்ந்திருக்கிற போராட்டங்கள், எதிராய் பர்வதம் போல நிற்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, வீட்டில் ஆவியானவர் அசைவாடுவீராக. அப்பா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒருவேளை உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சில போராட்டங்களினால அடுத்த ஸ்டெப் கூட வைக்க முடியாம, தீர்மானிக்க முடியாம சிக்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நல்ல விடுதலையோடு நல்ல கர்த்தரை ஆராதிங்க. சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரும்போது நம்மால என்ன செய்ய முடியாதுன்னா துதிக்க முடியாது. சோர்வு வந்த உடனே துதிக்க முடியாது. சோர்வு வந்த உடனே வேதம் வாசிக்க முடியாது. ஆமென். பிசாசுடைய தந்திரமே அதுதான். நம்ம சோர்ந்து போக 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 நம்ம கீழே போயிட்டே இருப்போம். ஆனா அந்த நேரத்தில் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயங்கள் இருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் வியாதி நிமித்தம் ஒரு பயம் இருக்கலாம். நம் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நல்ல வாய்களை திறந்து, விரிவாய் திறந்து இயேசுன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. எப்பப்போ நடுவில் நாங்கள் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷைகளை பேச சொல்லும் போது, பாட சொல்லும் போது, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருங்க. நல்ல ஆண்டவரை பாடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. ஆண்டவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். என் இயேசு எனக்காக யாவையும். நல்ல கைகளை தட்டி, என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே. இவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்பினாய் என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். பிக்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை.
மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் மீண்டுமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். முற்றிலுமாய் ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே பெற்றேனே சிலாக்கியமே கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒரு போதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தா பெற்றேனே சிலாக்கியமே கூப்பிட என் தந்தையன இல்லையே ஒரு போதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தா மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினா சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே எங்களை நீக்கினாரே என் சாபங்களை மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினா சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவங்களை நீக்கினாரே என் சாபங்களை மீண்டுமாய் சொல்லுங்க. மீட்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினா சுகமடைந்தேன் அவர் காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் சொல்லுங்க. பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எண்ணற்ற நன்மைகளை செய்தாரே கடந்த நாட்களிலே. அந்த நன்மைகள் எல்லாம் எண்ணி ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறக்கவில்லை. எத்தனை ஆச்சரியங்கள். ஆமென். மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம் சொல்வேன் எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்று. மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம் எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் சொல்லு. மறவேனே மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம் சொல்வேன் எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால் சுகமடைந்தேன் அவர் காயங்களால் போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. சொல்லுங்க. மீட்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் இரத்தத்தினால் ஆமென் சுகமடைந்தேன் அவர் காயங்களால் ஹல்லேலூயா. நீக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. ஆமென். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா.
விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அடிமைகளாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்தோம். இயேசுவின் ரத்தத்தினாலே, அவருடைய கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தின ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்தி இந்த விலையேற பெற்ற மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். ஓ ராபா மாஷிஹே தீராஹாந்தா ராபா. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிப்புக்காக, நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்புக்காக, மீட்புக்காக. ஓ ரபாலா ஷதரயந்தரா நோரிபமானா ஷந்தரா. நான் மீட்கப்பட்டது அவருடைய ரத்தத்தினாலே. அவருடைய ரத்தத்தினாலே நான் சுகமடைந்திருக்கிறேன். என்னை குணமாக்குகிறவர், என் நோய்களை குணமாக்குகிறவர், என் வியாதிகளை குணமாக்குகிறவர். அவரே என் பரிகாரி, அவரே என் பரிகாரி. என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஓ ரபனஷதரனா. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. சொல்லுங்க, மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபம். ரெண்டு கைகளை உயர்த்தி மீண்டுமாய் சொல்லி, மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே ஷஹதரமனா லிபரஹதரமனா. நீக்கினாரே சாபங்களை. மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. பாவக்கரை, நீக்கினாரே என் சாபம். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் ஓ ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஓ ஜெயம் நிகேதனே மெசியா தனமனியாத்திரே. முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா. நிச்சயமாய் வியாதிகளை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். எரேமியா 33 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு,
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சிறையிருப்புக்குள்ளே, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சில காரியங்கள், நம் புத்தி கெட்டாதது, நம்ம அறிவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிறவர். ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடலாம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. நல்ல கைகளை தட்டி நாம் பாடி ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாடுவோம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தயை பெருத்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தயை பெருத்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். நல்ல கைகளை தட்டி பாடலாம். பாட்டு பாடுங்கள். ஆமென். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான். உலகமெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகமெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடு. சாத்தானை, சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர். சாவின் முற்றுமாய் ஒழித்தாரவர். சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர். சாவின் கூர் முற்றுமாய் ஒழித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். பாடலாமா? இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள். அவர் என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள்.
கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை மீண்டுமாய் சொல்லுங்க. ஆனந்த கீதங்களால் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை மீண்டுமாய் ஒரு விஷயாய் ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆமென். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபையை கொடுக்கிறார். எதுக்கு புதிய கிருபை? ஒவ்வொரு நாளும் சவால்கள், போராட்டம். ஒவ்வொரு நாளும் வேற வேற போராட்டம். இன்னைக்கு இருக்கிற போராட்டம், பிரச்சனைகள், சவால்கள் நாளைக்கு கிடையாது. ஆகவே ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை வெற்றியோடு முடிக்க, ஜெயத்தோடு முடிக்க ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டோடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுவோமானால், ஆண்டோடைய கிருபையை நாம் பற்றி கொள்ளுவோமானால் நிச்சயமாய் நாம் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள், காலைதோறும் புதியவைகள். காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்க கிருபையை தாங்க, உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாள் அந்த அனுபவம் நமக்கு இருப்பதாக. நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. தாவீது 63ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிற, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ஓ, மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னான், மோசே நீ ஆயத்தமாகி அதிகாலை காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் சொன்னார். மோசையோடு ஆண்டவர் பேச விரும்பும் போது ஆண்டவர் சொன்னார், அதிகாலை நீ எழும்பி என் சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழும்பி, ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் என திருப்தி ஆக்குங்க, உங்க கிருபையால் என திருப்தி ஆக்குங்க. ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. ஓ, அந்த தாகத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த கிருபையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. காலையில் அந்த கிருபையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓ ராபா, நான் ஷியந்தாரா, மாம்சத்தின் காரியங்களினாலே, தூக்கத்தினாலே அந்த கிருபையை நாம் இழந்து போயிடக்கூடாதுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா காலையிலும் எழும்பி உம்முடைய சமூகத்துல நான் நிற்க, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. லேபா காபா ஷாண்டா ராகியான் தாலாபா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு ஜெபாவியை தாங்கப்பா. உங்க சமூகத்தை நான் தேட எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது 42ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக, சமூகத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறதே. அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. இன்னைக்கு அநேகருக்கு அந்த தாகம் இல்ல. ஆண்டவர் சமூகத்தை குறித்ததான தாகம் இல்ல, ஆண்டவர் பிரசன்னத்தை குறித்ததான ஒரு தாகம் இல்லையே, ஆண்டவரை தேடணும் என்ற தாகம் இல்லையே. ஓ, எதெல்லாம் நமக்கு நேரத்தை கொடுக்கிறோம், செலவிடுறோம், எதெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துக்கு காத்திருக்கிறோமா? ஆண்டவர் பிரசன்னத்துக்கு காத்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு பேசும் வரை காத்திருக்கிறோமா? இந்த வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? ஒவ்வொரு நாள் உங்க சமூகத்தை நான் தேடுவேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேடுவேன் ஆண்டவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் காலையிலே ஆண்டவரே மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக உங்க சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. உங்க சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம். ஓ ரபம ஷிகரியா தலபா, எல்லா சோர்வுகள், கணநித்திரை நாவிகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ரிகாபா ஷாந்தரா லேமாமா சியாந்தரா. எங்கள் வீடுகளிலே காலையிலே பாடல் சத்தம் கேட்கட்டும் அப்பா. துதியின் சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் உலாவுவீராக, கர்த்தர் அசைவாடுவீராக. லேபா ரகாமா ஷாந்தரா. எங்கள் குடும்பத்தை பிடித்திருக்கிற எல்லா தரித்திரங்கள், எல்லா சாபத்தீரான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் அப்பா. தேவ கிருபை, தேவனுடைய கிருபை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய கரம் மூடட்டும் அப்பா. ஓ ராமா ஷாந்தரா, அந்த வாஞ்சை எங்கள் உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே. அந்த தாகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ராமா ஷாந்தரமா, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும் ஆராதிக்கின்றே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும் ஆராதிக்கிறே. நீரென் பலனும், நீரென் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமதடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. நீரென் பலனும், நீரென் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமதடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறே. ஓ நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறே. சொல், நீரே என் பலன் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். Lord, you are my strength. நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர். ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் பலன் ஆண்டவரே, நீரே என் பலன், நீரே எங்கள் மறைவிடம் ஆண்டவரே. தீங்குகள் நேரிடாதபடி எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவரே, எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவரே. ஓ ரபானா சந்தனா, தீங்கு நாளில் தன் கூடார மறைவில் நம்மை மறைத்து ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறாராம். ஓ எத்தனை நல்லவர் சொல்லுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்கள் வீட்டை மூடட்டும். என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும். ஓ
ஓ ஹalleluya. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லு. நீர் என் பலனாய் இருக்கிறீர், என் பலனாகிய கர்த்தாவே. நீர் என் பலனும், நீர் என் பலனும், என் கேடகமா, என் ஆவி என்றும் உமதடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறே. சொல்லுங்க, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் என் ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறேன். நீர் பலனும், நீர் பலனும், என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி. நீர் பலனும், நீர் பலனும், என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணி. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றேன். சொல்லும் ஆண்டவரே, ஓ நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றேன். சொல்லும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் என் ஆத்மநேசர், நீர் மட்டுமே என்னுடைய வாஞ்சை, உமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும் ஆராதிக்கின்றேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் சொல்லுமா நீராஜையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவையெல்லாம் நீங்க தான். தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மாத்திரமே. நல்ல கைகளை உயர்த்தி இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும் போது ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, நீரே எனக்கு போதும் ஆண்டவரே, நீரே எனக்கு போதும். உங்க சமூகம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவ சஞ்சலத்தை போக்கும் பிராண சிநேகிதர் உண்டு. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். மீண்டுமாய் பாடலாமா? பாவ சஞ்சலத்தை போக்கும் பிராண சிநேகிதர் உண்டு. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு அண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பேரவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார், தீய குணமாற்றுவார், தீய குணமாற்றுவார். நீக்கு வாரே நெஞ்சின் நோவை, வீணம் தாங்குவார். நீக்கு வாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோ
என் துன்பம் இன்பமாக மாறும். மான ஜெபத்தா. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி என் துன்பத்தை இன்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஓ ராபானா சந்தா ராபா லஹாதரா. சொல்லுங்க, துன்பம் இன்பமாக மாறும். மான ஜெபத்தா. மான ஜெபத்தா. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே, எங்க கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள் தவிப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்க பாதைகளை சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றட்டும் அப்பா. பெரிய மாற்றங்களை காண உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நன்மையின் கரம் இருப்பதாக, உடைய நீதியின் கரம் நீட்டப்படுவதாக, கோணலானவர்களை செவ்வைப்படுத்துவீராக. எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருப்பதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின்